காப்பாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், நம்மளுடைய இல்லந்தேடி கல்வியா இருக்கட்டும், இன்னைக்கு கல்வியிலே இன்னைக்கு 42% படிச்சு இன்னைக்கு இந்தியாவிலே முதலிடத்துக்கு வந்து இளைஞர் பூரா பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பக்கம் கரந்தூக்கி நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நிற்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம முதலமைச்சருடைய தமிழ் மேல வச்சிருக்க பாசம், தமிழ்நாட்டு மேல வச்சிருக்க பாசம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னோட பெயர் கவிதா. முகூர்ங்கிற கிராமத்துல இருக்கு. முதல்வர் ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க. அது இல்லாம சின்ன குழந்தைகள், பெரியவங்க, அதுவும் கண்ணு தெரியாதவங்க முதற்கண்டு நிறைய பேர், அத்தனை பேருக்கும் என்ன குறைபாடுங்கிறத கண்டறிந்து அதுக்குரிய பலனான அந்த கண்ணாடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரியான கண்ணாடி வேணுங்கிற கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில இந்த முகாம் நடந்துகிட்டு இருக்கு. படிக்கும் போதும் எழுதும் போதும் ஒரு சில கண் குறைபாட்டால நான் ரொம்ப சிரமப்பட்டேன். எங்க ஊர்ல இலவச கண் சிகிச்சை முகாமே நடக்குன்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்ததுல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர 1000க்கும் மேற்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் என்ன குறைபாடு கண்ணில் இருக்குன்னு செக் பண்ணி தனித்தனியா கண்ணாடி கொடுக்குறாங்க. எனது சார்பாகவும் எங்க ஊர் மக்கள் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக தலவாயபுரத்தில் எம்எல்ஏ தங்கப்பாண்டி அவர்கள் முகாமை நடத்திட்டு கண்ணாடி திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் செஞ்சதை ஸ்டாலின் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை ஏற்படுத்தி கொடுத்த எம்எல்ஏ தங்கப்பாண்டிக்கு மிக்க நன்றி.